இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சம்மர் சீசன்ல உங்க ஃபிஷ்ஷ வந்து எப்படி எப்படிலாம் கேர் பண்ணிக்கணும்? சம்மர் சீசன்ல நம்ம ஃபிஷ்ஷுக்கு என்னென்னலாம் பண்ணக்கூடாது? அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து சம்மர் சீசன். இந்த சம்மர் சீசன் வந்து ரொம்ப 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 ஹீட்டா இருக்கு. இந்த டைம்ல வந்து உங்க ஃபிஷ்ஷுக்கு சில விஷயங்கள்லாம் நீங்க வந்து பண்ணவே கூடாது. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து உங்க ஃபிஷ் டேங்க்ல ஹீட்டர் இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, தயவுசெய்து அந்த ஹீட்டர தூக்கி எறிஞ்சிருங்க. அப்படி அந்த ஹீட்டர் அங்கே இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அது வேஸ்ட்டு தான். இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப தண்ணியில் வந்து ஹீட்னஸுமே சரி ரொம்ப இதுவுமே அதிகமாக இருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் ஹீட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த மீனுங்களும் அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் டைமில் வந்து நீங்கள் வந்து மோட்ரு வைக்கலாம். அப்படி மோட்ரு வைக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் வந்து டேங்க் வந்து ரூமில் வச்சுருப்பீங்க. அது ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கும். இது வந்து மோட்ரு வந்து உள்ளே அந்த ஏரை வந்து எடுத்து அந்த வாட்டரில் பம்ப் பண்ணும். இது வந்து மேக்ஸிமம் ஹீட்டான வாட்டர் வந்து பம்ப் பண்ணாது. மேக்ஸிமம் ஓரளவுக்கு நார்மல் டெம்பரேச்சர் அப்படின்னா, அதை விட கொஞ்சம் கம்மியான டெம்பரேச்சரில் வந்து அந்த ஏரை வந்து அந்த வாட்டரில் பம்ப் பண்ணும். இப்படி பம்ப் பண்ணுறனால அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கூலாகிறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்குது. நீங்கள் வந்து இப்போது மோட்ரு வச்ச தண்ணியும், மோட்ரு வைக்காத தண்ணியும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி மோட்ரை வச்ச தண்ணி தான் வந்து கொஞ்சம் கூலா இருக்கும். இதுக்கான மெயின் ரீசன் வந்து அந்த தண்ணியில வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கிறது ஒண்ணு. 2வது ஒண்ணு அந்த தண்ணியில வந்து நம்ம ஏர வந்து பம்ப் பண்ணிட்டே இருக்கோம். இது வந்து 2 விஷயம் மெயினா அந்த தண்ணிய வந்து கூல் டவுன் பண்றதுக்கு. இத வந்து மெயினா நீங்க வந்து இந்த சம்மர் சீசன்ல கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த சம்மர் சீசன்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் ஓவர் ஃபீட் பண்ணாலுமே பிரச்சனை கிடையாது. அதாவது நார்மலா நீங்க வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாது. ஆனா இந்த சம்மர் சீசன்ல கொஞ்சம் ஓவர் ஃபீட் பண்றீங்க அப்படின்னாலுமே இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து பெரிய பிரச்சனை எதுவுமே வராது. ஈஸியா இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து டைஜஸ்ட் ஆயிடும். ஏன்னா சம்மர் சீசன்றதுனால கொஞ்சம் என்னதான் நம்ம மோட்டர்லாம் வச்சிருந்தாலுமே, கொஞ்சம் இந்த தண்ணீர் டெம்பரேச்சர் வந்து நார்மலா இருக்கிற டேஸ்ல விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அந்த டைம்ல வந்து இதுக்கு டைஜஷன் ரொம்பவே ப்ராப்பரா இருக்கும். இந்த டைம்ல முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இந்த சில ஃபிஷ்ஷஸ் தான் இருக்கும். அது வந்து சம்மர் சீசனுக்கு செட் ஆகாத ஃபிஷ்ஷஸ் தான் இருக்கும். அந்த மாரி ஃபிஷ்ஷஸ் வந்து சம்மர் சீசன்ல நீங்க வச்சிருந்தா பரவால்ல. ஓகே, இட்ஸ் ஃபைன். ஒரு வேளை நீங்க புதுசா அந்த மாரி ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்க போறீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு சீசன் மாறும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மாரி ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு சம்மர் சீசன்ல என்னென்ன ஃபிஷ்லாம் வாங்கவே கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஃபிஷ்ஷோட லிஸ்ட்ட நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோவா எடுத்து அப்லோட் பண்றேன். இந்த வீடியோல வந்து நான் மேக்ஸிமம் சம்மர் சீசன்ல என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தாலும், இல்ல வேற ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவ உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.